ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் இயான் மெக்கீவன் எழுதின பிளாக் டாக்ஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இயான் ரசல் மெக்கீவன் இவர் வந்து ஃபேமஸ் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட். 21 ஜூன் 1948 பிறந்த ரைட்டருங்க. இவர் ஸ்க்ரீன் ரைட்டரும் கூட. இவர் வந்து முக்கியமான ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி 2008 தி டைம்ஸ் வந்து இவரை நாமினேட் பண்ணியிருக்கு. அண்ட் இவருடைய ஃபேமஸ் நாவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா த சிமெண்ட் கார்டன், அப்புறம் த கம்ஃபர்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த மாதிரி நாவல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் இது போக அவர் அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காரு. அப்புறம் த சில்ட்ரன் ஆக்ட், நட்ஷெல், அப்புறம் மிஷன்ஸ் லைக் மீ அப்படிங்கிறதெல்லாம் வாங்கியிருக்காரு. 1999 ஷேக்ஸ்பியர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் 2011 ஜெருசலேம் ப்ரைஸ் அப்படின்னு வாங்கியிருக்காரு நம்ம மெக்கீவன். சரி வாங்க, இந்த பிளாக் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு இல்லையா, இதனுடைய கான்செப்ட் பார்க்கலாம். இது வந்து 1992 இதை எழுதியிருக்காரு. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, யூரோப்பில் நாசி ரூலிங்க்கு அப்புறம் என்ன நடந்தது சரி தானே, அப்புறம் அந்த பெர்லின் வால் அதனுடைய டவுன்ஃபால் எப்படி இருந்தது, 1980s இந்த கம்யூனிசமால் சஃபர் ஆனவங்க, அப்புறம் சொசைட்டியில் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க சரி தானே, அப்புறம் இதில் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுங்க, நாசிசம் எப்படி வந்து அந்த மக்களை வந்து அந்த ரூலிங்க்கு அப்புறம் கூட எவ்வளோ தூரம் அவங்க அஃபெக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. இதோட செட்டிங் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு கண்ட்ரி சைடு தான். இதில் உள்ள ஸ்டோரி ஃபிக்ஷனல் தான், பட் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஃபிக்ஷனல் மெமோயர்ஸ், ஒரு 2 பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் அந்த வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் அது மாதிரி அந்த பெர்லின் வாலுடைய ஃபால்க்கு அப்புறம் நடந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த நாவலுடைய தீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லவ், ஃபெய்த், அப்புறம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்லாம் இருக்குது. அண்ட் அந்த 2 கப்பிள், அந்த மேரிட் கப்பிளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரீடர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த யூரோப்பில் இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு மேரிட் கப்பிள், அவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ இந்த நாவல் வந்து ஜெரமி அப்படிங்கிற கேரக்டர் மூலியமாக சொல்லப்படுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அவங்க தான் நரேட் பண்ணுற மாதிரி. இல்லை நாவலில் உள்ள கேரக்டர்ஸ் அவங்களோட ரோல் என்னங்கிறத நாவலுடைய சம்மரி வரும்போது நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜெரமி வந்து ஒரு ஆர்ஃபன். ஏன்னா அவனுக்கு 8 வயசு இருக்கும்போதே அவங்களுடைய பேரண்ட்ஸ், அந்த ஜெரமியோடைய பேரண்ட் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. அப்புறம் அவனுடைய யங் ஏஜ்லாம் எங்கெங்கே வளர்றானோ, எங்கெங்கே வளர முடியுமோ அந்தந்த பிளேஸ் போகிற இடம்லாம் இருந்து வளர்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப லோன்லியான பர்சன், எந்த ஒரு எய்ம் இல்லாத பர்சன். அதுக்கப்புறம் ஜெனி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறான். அதாவது கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவன் வந்து ஒரு நாடோடி மாதிரி ஒரு லைஃப்பை தான் லீட் பண்ணுறான்னு வைங்களேன். எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறானோ அங்கே லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி, அவனுக்குன்னு கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ரொம்ப லோன்லியாக எய்மே இல்லாத ஒரு கேரக்டர் தான் நம்ம ஜெரமி. அவங்கள கல்யாணம் பண்ணுற பொண்ணு பேர் வந்து ஜெனி. இப்போ இந்த நாவல் எப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஜெரமி இருக்கா இல்லையா, அவன் வந்து அவனோட ஒய்ஃபான ஜெனியுடைய பேரண்ட்ஸ், அவங்க வந்து ஜூன் அண்ட் பெர்னார்ட் ட்ரிமெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர், ஜூன் அண்ட் பெர்னார்ட் ட்ரிமெயின், இவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தை ஒரு மெமோயர் மாதிரி எழுத போகிறாங்க. இதுதான் கான்செப்டுங்க. நம்ம ஜெரமியும் ஜெனியும் மேரேஜ் பண்ணியாச்சு. ஜெனியுடைய பேரண்ட்ஸ் தான் ஜூன் அண்ட் பெர்னார்ட் ட்ரிமெயின். அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மொமெண்ட்டை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பெர்னார்ட் அண்ட் ஜூன் பற்றி என்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா, அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. 1940s அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டின்னு தெரியுது. 2 பேருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் டிவோட்டட் மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து டிஃபர் ஆகுதுங்க. எப்படின்னு பாருங்கள், அவங்களுடைய ஐடியாலஜிஸ் டிஃபராக இருந்ததுனாலே அது 2 பேருக்குமே செட் ஆகலை. ஏன்னா பெர்னார்ட் வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலான கேரக்டர், பெர்னார்ட் வந்து ஏத்திஸ்ட்டு. ஆனால் ஜூன் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் ஃபெய்த் உடையவங்க, காட் மேலே ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர் அப்படின்னே சொல்லலாம் ஜூனை. ஸோ இதை கேட்கும் பொழுதே ஜெரமிக்கு வந்து இந்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, இதை ஏன் நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணலாம், நம்ம வந்து இதை ஒரு மெமோயர் மாதிரி எழுதி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெர்னார்ட் அண்ட் ஜூன் கிட்டே கேட்குறான். இந்த மாதிரி இவங்க வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம்
அந்த எண்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து கம்யூனிசமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இந்த சொசைட்டியை வந்து உட்டோப்பியன் லெவலுக்கு ஒரு ஐடியல் வேர்ல்டாக உருவாகும் அப்படின்னு நாங்கள் நினச்சது தான் எங்களுடைய ஸ்ட்ராங் பிலீஃப் எங்கள் அது மேலே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1946க்கு வந்து அந்த கப்பல் வந்து ஹனிமூனுக்கு இட்டாலி, ஃப்ரான்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்படி ஃப்ரான்ஸ் ட்ராவல் பண்ணி போகும் பொழுது ஜூன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த என்டையர் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது. எப்படின்னா சில ஏன்ஷியன்ட் சேக்ரெட் பரியல் கிரவுண்டு, அதாவது டால்மென் டீலா ப்ருனரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரியல் கிரவுண்ட் இருக்குது. அங்கே போனோடனே அவங்க ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த அட்வென்ச்சரஸ், அந்த ஹீரோ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற அந்த அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பாயிண்டில் எப்படி தோணுது ஜூனுக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்டில் நம்ம திரும்ப இங்கிலாண்டே வந்துடணும், அங்கே தான் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்ணுறா, இந்த அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன், இந்த பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் அதுக்கு பதிலாக நான் வந்து வீட்டிலே வந்து ஹாப்பியாக என்னுடைய குழந்தைங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு முறை வந்து இட்டாலி போகும்போது பெர்னார்டும் ஜூனும் அந்த ரெட் கிராஸில் தன்னை வந்து ஒரு வாலண்டியர்ஸ் மாதிரி ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் நடந்த அந்த ஹாரிபிள் ஆஃப்டர் மேத், அதில் சஃபர் ஆன பீப்புள் அவங்களெல்லாம் மீட் பண்ணி அதுக்கு காரணமே இந்த வேர்ல்டு வார் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேரை இழந்த ஒரு மொமெண்ட் இந்த வேர்ல்ட்லேயே. ஒரு 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 சின்ன ஒரு ஊர்னு எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே அந்த ஏதாவது ஒருத்தக்க வந்து அந்த ஃபேமிலி மெம்பரில் அந்த வேர்ல்டு வாரில் இறந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டு, அந்த ஹோல் வேர்ல்ட் அந்த வில்லேஜே வந்து ஷாக்கிங்காக இருக்கிற ஒரு மொமெண்ட்டு. அப்புறம் வந்து இந்த ரெட் கிராஸ் வாலண்டியர்ஸ் தான் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறத பார்த்து ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் யோசிக்கிறாங்க, அப்போ இந்த வேர்ல்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது போலுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அதுதான். கம்யூனிஸ்ட் ஆனது காரணம் என்ன அப்படின்னா ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க இல்லையா. ஆனால் இப்போ இந்த வேர்ல்ட் வார் 2 நடந்து நிறைய மக்கள் இறப்பு, அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் கரெக்டாக இல்லை, மக்கள் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க மக்களுக்கு ஹெல்ப் தேவை, ஹெல்ப் பண்ண முடியாமல் நம்ம ஒரு மொமெண்ட்டில் இருக்கோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஒரு மவுண்டெயின் அவங்க ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் வருதுங்க. அப்போ தான் ஒரு 2 பிளாக் டாகை வந்து ஜூன் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 2 பிளாக் டாகும் இவ்வளோ அட்டாக் பண்ண வர்ற மாதிரி இருக்குது. அவள் பார்த்தோன்னே ஒரு பயந்துடுறா. இருந்தாலும் அந்த டாகை வந்து அங்கேருந்து துரத்துறதுக்கு அவள் ட்ரை பண்ண நினைக்கிறா, மேனேஜ் பண்ணுறான்னு வைங்களேன். அப்போ தான் அவன் நினைக்கிறான், நமக்கு வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றினது கடவுள் தான், கடவுள் குறுக்கிடுதல் இருந்ததுனால தான் நான் வந்து சேஃப்கார்ட் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட், ஒரு 2 பிளாக் டாக் வந்தது இல்லையா, அவள் போயிட்டு இருந்த அந்த பாதையில் 2 பிளாக் டாக் வந்து இவ்வளோ அஃபெக்ட் பண்ண ஒரு மொமெண்ட், அதுலேருந்து இவன் எஸ்கேப் ஆகி அந்த டாகை துரத்தி விட்ட ஒரு மொமெண்ட்டை. அப்போ அவன் நினைக்கும் பொழுது கடவுள் வந்து இந்த மொமெண்ட்டை எனக்கு சாதகமாக ஆக்கி கொடுத்துருக்காரு, கடவுள் இருந்ததுனால தான் நான் வந்து சேஃபாக ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மொமெண்ட் வந்து அவங்க மைண்ட்லேருந்து அகலாமல் இருக்குது. ஏன்னா ஜூனை பொறுத்தவரை அந்த டாக்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஈவில் கான்செப்ட்ஸ் தான், குறிப்பாக வாருடைய அந்த ஹாரர் தான். அப்போது இந்த வார் இந்த வேர்ல்டில் நடக்குது இல்லையா, அதெல்லாமே ஈவில், அந்த பிளாக் டாக் மாதிரி. அப்படின்னா அந்த பிளாக் டாகை துரத்துன கடவுள் வந்து யார் அப்படின்னா, இப்போ அவர் விஷயத்துலேயே அவள் துரத்தி விட்டா இல்லையா, அப்போ கடவுள் தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த வேர்ல்டில் நடக்கிற அந்த வார்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ரிலீஜியஸ் பவரால் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் நடக்கிற இந்த ஹாரர் அப்புறம் அந்த வார் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்படி டாகை வந்து அந்த பிளாக் டாக்ஸ் 2 பிளாக் டாக்ஸை இவங்க வந்து ஃபைட் பண்ணி அதை துரத்தி அடித்தாங்க இல்லையா, கடவுளோட நம்பிக்கையினால தான் நான் வந்து காப்பாற்றப்பட்டேன்னு ஃபீல் பண்ணாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டில் இருக்கிற அந்த ஹாரர் வார், குறிப்பாக வார் அப்புறம் வேர்ல்டில் உள்ள மித்த ஈவில்ஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ரிலீஜியஸ் பவர், குறிப்பாக கடவுளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அகெயின் பெர்னார்டும் ஜூனும் இங்கிலாண்டுக்கு வந்தாச்சு. வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இங்கே ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க. அதுக்கப்புறம் அந்த 3 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு இவங்க ஃப்ரான்ஸ் போகிற மாதிரி, அதாவது பெர்னார்டை விட்டுட்டு ஜூன் வந்து அந்த 3 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க.
ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஜூன் அண்ட் பெர்னார்ட் அவங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் ஹனிமூன் காரணமாக ஹனிமூன் ட்ரிப் மாதிரி ஒரு எல்லாம் அந்த யூரோப்லாம் சுற்றி பார்க்கலான்னு போனாங்க இல்லையா, அது வந்து வேர்ல்டு வார் 2 டைம், அது எல்லாமே ஒன்று போல் அந்த வர்ற டைம், அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அதில் இருக்குது. மெயினாக அவங்களுடைய அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யூட்டோப்பியன் கம்யூனிஸ்ட் சொசைட்டி உருவாக்கணும். ஏன்னா இதில் வந்து மக்கள் வந்து நிறைய சஃபர் ஆகிறாங்க. அப்போ வந்து ஒரு ஐடியல் ஸ்டேட் உருவாகணும் அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் கஷ்டப்படுற மக்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஸோ அந்த ஹனிமூன் ட்ரிப்புக்காக ஜூன் அண்ட் பெர்னார்ட் வந்து யூரோப் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை அவங்க பார்த்து ஒரி பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள கான்செப்ட் ஐடியாலஜி டிஃபர் ஆகுது. ஏன்னா இவர் வந்து பெர்னார்ட் வந்து ஏத்திஸ்ட்டு, பட் அவங்க வந்து டோட்டலி வந்து கடவுள் அப்படின்னு ஸ்ட்ராங் பிலீஃப் அந்த கடவுள் மேலே வைக்கிறது. மோரோவர் அந்த ஒரு 2 பிளாக் டாக்ஸ், அக்ரெசிவ் பிளாக் டாக், அந்த ரொம்ப கோவமான அந்த பிளாக் டாகை வந்து என்கவுண்டர் பண்ண விதம், அவங்க மீட் பண்ண அந்த சந்தித்த ஒரு மூமெண்ட்டை, அப்புறம் ரொம்ப நேசித்த ஒரு கப்பல் தான். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இவங்க வந்து கூட்டிகிட்டு போய் குழந்தைங்க கூப்பிட்டு ஃப்ரான்ஸ் போயாச்சு இல்லையா. அப்புறம் வந்து இருந்தாலும் அவங்களோட ஐடியாலஜிஸ்லேருந்து அவங்கவுங்க மாறலைங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த நாவல் வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஜெரமி வந்து அந்த பிளாக் டாகை பற்றி, ஏன்னா அவன் தான் வந்து எழுதணும்னு நினச்சா இல்லையா, ஒரு மெமோயர் மாதிரி ஜூன் அண்ட் பெர்னார்டுடைய லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எழுதணும்னு நினைக்கும் பொழுது அந்த கதையை கேட்டு அவன் எழுதுகிறான். ஏன்னா ஜெரமி கல்யாணம் பண்ண ஜெனி வந்து அவங்களுடைய பொண்ணு தான். நம்ம யார், நம்ம ஜூன் அண்ட் பெர்னார்டுடைய பொண்ணு. அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை தான் ஸ்டோரி எழுதணும்னு நினச்ச நாவல் தான் இந்த பிளாக் டாக்ஸ். இப்போ அவனுடைய மைண்டில் அந்த பிளாக் டாகுடைய தாட் ப்ராசஸ் வருது. ஏன்னா அதை வந்து சிம்பாலிக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, பிளாக் டாக்னா அந்த இதில் இந்த வேர்ல்டில் இருக்கிற ஈவில். அப்போ அதிலிருந்து நம்ம வெளி வரணும் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ரிலீஜியஸ் பவர், காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், அந்த பிலீஃப் நம்ம மைண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த சிம்பாலிக் இம்பார்ட்டன்ஸை ஜெரமியும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இந்த வேர்ல்டு இப்போ வந்து நிறைய ஈவில் கான்செப்ட்ஸால் சுற்றி இருக்கப்படுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த வேர்ல்டே அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த வேர்ல்டில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கடவுள் மேலே ஒரு பிலீவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த்தை எப்படி ஜூன் ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி இவனுக்கு கொண்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் இந்த கான்செப்டில் வந்து அந்த பெர்னார்ட் அண்ட் ஜூன் அவங்க பிரிஞ்சாங்க, அந்த கப்பல் வந்து லவ்வபிள் கப்பலாக இருந்தாலும் அவங்களோட ஐடியாலஜி செட் ஆகிறதுனால பிரிஞ்சுட்டாங்க, 3 குழந்தைகளை வச்சுட்டு ஜூன் தனியாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அல்டிமேட்டாக எது வந்து வாழ்க்கைக்கு தேவை, எப்படி நீ இருந்தால் நிம்மதியாக வாழ முடியும், அப்போ கடவுளோட நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை சொல்லி தான் இந்த நாவலை வந்து நம்ம இயன் மெக்ஈவன் த பிளாக் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த நாவலில் சொல்ல வர்றாங்கங்க. ஸோ இந்த நாவல் சுற்றி வர்றது அந்த 2 கேரக்டர்ஸை வச்சு தான், நம்ம ஜூன் அண்ட் பெர்னார்ட். அப்புறம் அது போக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கேரக்டர்ஸ் ஜெனி அண்ட் ஜெரமி. ஏன்னா ஜெரமியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜூன் அண்ட் பெர்னார்டுடைய லைஃப்பில் நடந்த அந்த கான்செப்டை மெமோயராக நம்ம ஜெரமி எழுதுகிறாரு. ஏன்னா ஜெரமியுடைய ஒய்ஃப் தான் ஜெனியுடைய பேரண்ட்ஸ் தான் பெர்னார்ட் அண்ட் ஜூன். அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் அப்படின்னா, அந்த நாசி பார்ட்டி முடிவுக்கு வரும்பொழுது அந்த வேர்ல்டு வார் 2ல் என்னெல்லாம் நடந்தது அது, அப்புறம் அந்த கம்யூனிசமுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் யூட்டோப்பியன் வேர்ல்டு கிரியேட் ஆச்சா இல்லையா, ஃபெய்த்தா இல்லை ரீசனிங்கா அப்படிங்கிற மாதிரி, ரிலீஜியஸ் ஃபெய்த் இருக்கணுமா அல்லது ரீசனிங் என்லைட்மெண்ட் அது இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை தான் இந்த பிளாக் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த நாவல் மூலிமா நம்ம மெக்ஈவன் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இதான் இந்த நாவலோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.